வேதியியல்ல சார்ல்ஸ் ஹாரிங்டனுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். சார்ல்ஸ் ஹாரிங்டன் ஒரு வேதியியலாளர். இவர் 1897 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வேல்ஸோடைய பவீஸில் இருக்கிற லேனர்ஃபில்லில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் சர் சார்ல்ஸ் ராபர்ட் ஹாரிங்டன். இவர் 1922ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் இருந்து முனைவர் பட்டம் பெற்றாங்க. பின்னர் அதே 1922ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹாரிங்டன் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஒரு லெக்சரர் இன் கெமிக்கல் பெத்தாலஜியா, அதாவது ரசாயன நோயியலில் விரிவுரையாளராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அங்கு சார்ல்ஸ் ஹாரிங்டன் தைராய்டு கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனோடைய ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்குண்டான ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அதாவது மனிதர்களினுடைய தொண்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரபியிலிருந்து தான் தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனானது உற்பத்தி ஆகும். அப்படி ஆகக்கூடிய அந்த தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் தான் மனித உடலில் நடக்கக்கூடிய பல செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் தூண்டவும் செய்யுது. உதாரணமாக மனித உடலில் மெட்டபாலிசம் அப்படின்ற வளர்சிதை மாற்றம் சீராக நடக்கிறதுக்கு தைராக்சின் ஹார்மோன் தான் உதவியாக இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம உணவை உட்கொள்கிறோம்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய கலோரிகளானது பேர்ன் ஆகணும், எரிக்கப்படணும். அப்போ தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும். ஒருவேளை இந்த கலோரிகள் எரிக்கப்படலை அப்படின்னா அப்போ அது நேரடியாக ஃபேட் கொழுப்பாக வந்து மாறிடும். இதனால மனிதர்களுக்கு தேவையான ஆற்றலும் கிடைக்காது, அதே சமயம் உடல் எடையும் அதிகரிச்சுட்டே போகும். அப்படி அது அதிகரிக்காமல் கலோரிஸ் எல்லாம் கரெக்டாக எரிஞ்சு அந்த கலோரிகள்லேருந்து ஆற்றல் நேரடியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு மெட்டபாலிசம் அப்படின்ற இந்த செயல்முறையானது சீராக நடக்கணும். அப்படி அந்த மெட்டபாலிசம் அப்படின்ற வளர்சிதை மாற்ற செயல்முறையானது சீராக நடக்கிறதுக்கு தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் தான் அவசியமானது. இதனால் இந்த தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனில் குறைபாடு ஏற்பட்டால் ஹைப்போதைராய்டிசம் ஏற்படும். இதனால் இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்கிறனாலேயே சில நபர்களுக்கு மெட்டபாலிசம் சரியாக நடக்காது. அப்போது அவங்களுடைய கலோரிஸ்லாம் எரிக்கப்படாமல் அவங்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காம அவங்களுடைய உடல் எடை அதிகரிச்சுட்டே போகும். அதே சமயம் ஹைப்போதைராய்டிசம் உள்ளவங்களினுடைய உடல் வந்து ரொம்ப சோர்வாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய இருதயம் அது வந்து சீராக துடிக்கிறதுக்கும் தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் தான் காரணம். இப்போ தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனானது கம்மியாக இருக்குது அப்படின்னா அல்லது சுரக்கவே இல்லை அப்படின்னா அப்போ இருதயத்தினுடைய துடிப்பு அது வந்து மெதுவாக மாற ஆரம்பிக்கும், ஸ்லோவாக ஆரம்பிக்கும். இதனால மயக்கம் ஏற்படுறது, அதே மாதிரி இருதயத்தினுடைய அந்த நலம் பாதிக்கப்படுறது, இது மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி தைராக்சின் ஹார்மோன் தான் நம்மளுடைய மூளை செயல்பாட்டையும் வந்து நிர்வகிக்குது. இப்போ தைராக்சின் ஹார்மோன் வந்து கம்மியாக இருக்குது அல்லது ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னா அப்போ மன அழுத்தம், மனசோர்வு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறமா நம்மளுடைய உடல் வெப்பநிலை அதை வந்து சீராக்குறதும் தைராக்சின் தான். இப்போ தைராக்சின் குறைவாக இருந்தால் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும். அப்போ நம்ம சாதாரணமான வெப்பநிலையை கூட நம்ம வந்து குளிர்ந்த வெப்பநிலையாக வந்து உணர முடியும். ஸோ அதிகமாக குளிருது அப்படின்ற அந்த ஒரு நிலை ஏற்படும். ஸோ அந்த நிலை ஏற்படக்கூடாதுன்னா தைராக்சின் ஹார்மோன் வந்து சீராக இருக்கணும். அது அப்போ தான் நம்மளுடைய உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும். இதே மாதிரி நம்மளுடைய சுவாசம் அதையும் வந்து சீராக்குறது தைராக்சின் ஹார்மோன் தான். இப்படி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி தைராக்சின் ஹார்மோன்னால பல விஷயங்கள் இருக்குது. பல நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுறதுக்கும் தூண்டப்படுறதுக்கும் தைராக்சின் ஹார்மோன் வந்து காரணமாக இருக்குது. இப்பேற்பட்ட இந்த தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனானது சில நபர்களுக்கு சரியாக வந்து உற்பத்தி ஆகாது. அப்பேற்பட்ட நபர்களுக்கு அந்த ஹைப்போதைராய்டிசம் ஏற்பட்டு இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இப்போ இந்த பாதிப்புகள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ தைராக்சினை மருந்தாக செயற்கையாக கண்டுபிடிச்சி அதை வந்து எடுத்துக்கிறதன் மூலமாக அப்போ தான் வந்து மனிதர்கள் காப்பாற்றப்பட முடியும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தைராக்சினில் என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதை ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்காக தான் சார்ல்ஸ் ஹாரிங்டன் வந்து அந்த தைராக்சின் ஹார்மோன் அதனுடைய ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்குண்டான ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஜூஸ் இருக்குது, அந்த ஜூஸ் குடித்தா உடல் ரொம்ப தெம்பாக இருக்குது. இப்போ அந்த ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதே ஜூஸை மறுபடியும் உருவாக்கலாம். இப்போ அந்த ஜூஸில் ஆப்பிள் இருக்குது, கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பப்பாளி, இந்த மூன்றுமே வந்து
மூன்றுமே வந்து அரைக்கப்பட்டு தான் ஜூஸரில் வச்சு அரைக்கப்பட்டு தான் இந்த ஜூஸ் வந்து உருவாகியிருக்கு. இப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம செயற்கையாக பல முறை வந்து பண்ண முடியும். அதே மாதிரி தான் தைராக்சினில் என்னென்ன அணுக்கள் இருக்குது, என்னென்ன மூலக்கூறு கலவைகள் இருக்குது, அது வந்து பார்த்து அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ தைராக்சினை ஆர்டிஃபிஷியலாகவே வந்து உருவாக்கிடலாம், ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரை தீர்மானிக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. இந்த ஆராய்ச்சியினுடைய அந்த ஆராய்ச்சி வந்து பலனளித்தது. ஏன்னா 1926ஆம் ஆண்டு சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து தைராக்சின் ஹார்மோனுடைய ஸ்ட்ரக்சரை தீர்மானித்தாங்க. அதுக்குள்ளே என்னென்ன அணுக்கள் மூலக்கூறுகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் நினச்சபடியே 1927ஆம் ஆண்டு தைராக்சினை அவர் செயற்கையாகவே சிந்தசைஸ் பண்ணி உருவாக்கினாங்க. அதாவது லேபரட்டரி ஒரு ஆய்வுக்கூடத்தில் வச்சு தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனை அவர் நேரடியாக மற்ற சில காம்பவுண்ட்ஸ் அதே மாதிரி ஆட்டம்ஸ் அதெல்லாத்தையும் பயன்படுத்தி உருவாக்கி காமிச்சாங்க. இது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதாவது மனித உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனை ஆய்வுக்கூடத்தில் வச்சு சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து உருவாக்கி காமிச்சாங்க. இதனால் இந்த தைராக்சின் ஹார்மோனானது மருந்தாக மாற்றப்பட்டு யார் யாருக்கெல்லாம் ஹைப்போதைராய்டிசம் இருக்கோ அவங்களுக்கு இந்த மருந்து வந்து வழங்கப்பட ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுடைய உடலில் தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கலைன்னா கூட இந்த தைராக்சின் மருந்தை எடுத்துக்கிட்டால் அவங்க சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அந்த மருத்துவ வரலாற்றில் இப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றம் நடக்கிறதுக்கு சார்ல்ஸ் ஹேரிங்டன் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் ஹேரிங்டன் இன்னும் பல விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் தைரசின் அப்படின்றதுல இருந்து தான் இந்த தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனானது உற்பத்தி ஆகுது அப்படின்றதையும் சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து இன்னும் பல விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக அந்த ஒரு வகையான குளூட்டோதையோன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதையும் இவர் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் வந்து டிட்டர்மைன் பண்ணி அதையும் ஆர்டிஃபிஷியலாக இவர் வந்து உருவாக்கி காமிச்சாங்க. ஏற்கனவே ஒரு ஹார்மோன் தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனை மனித உடலில் இல்லாமல் வெளியே ஆய்வுக்கூடத்தில் வச்சு உருவாக்கி காமிச்சு ஒரு சாதனை படைச்சிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஒரு குளூட்டோதையோன் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்மளுடைய உடலில் நிறைய செல்கள் இருக்குது. இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு, அதுக்கப்புறம் நம்மளுடைய செரிமானம், நம்ம சுவாசிக்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இதன் காரணமாக நம்மளுடைய செல்கள் வந்து பாதிக்கப்படும். இப்போ அந்த பாதிப்பிலிருந்து செல்களை காப்பாற்றுறதுக்கு இந்த குளூட்டோதையோன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் தான் வந்து தடுப்பாக இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை இந்த மாதிரியான செயல்முறைகள்ல இருந்து காப்பாற்றும், பாதிக்காமல் காப்பாற்றும். இப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடலில் இல்லை அப்படின்னா செல்கள் வந்து சேதமடைய ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது ரொம்ப வேகமாகவே வந்து வயசாகிற மாதிரி தோற்றம் நடக்கும். அதேமாதிரி உடல் சோர்வில் ஆரம்பித்து பல நோய்களும் வரும். ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த குளூட்டோதையோன் அப்படின்றது முக்கியம். இப்போ இது சில மனிதர்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா அதை வந்து சிந்தசைஸ் பண்ணணும், அதை வந்து மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த ஒரு குளூட்டோதையோன் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டை இவர் சிந்தசைஸ் பண்ணாங்க. அதாவது லேபரட்டரியில் வச்சு இவர் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதை உருவாக்கினாங்க. அதனால் இதுவும் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருந்து வருது. எப்படின்னா சில பெயின் கில்லர்ஸ்லாம் பயன்படுத்தும் போது அது கல்லீரலை பாதிக்கும். அந்த கல்லீரலை பாதிக்கக்கூடாது பெயின் கில்லர்ஸ் அப்படின்னா, அதாவது அந்த வலி நிவாரண மருந்துகள் அது வந்து கல்லீரலை பாதிக்கும். அது பாதிக்கக்கூடாது அப்படின்னா அதனோட சேர்த்து இந்த குளூட்டோதையோன் அப்படின்ற இந்த ஒரு மருந்தும் வழங்கப்படும். ஸோ இப்போ இந்த காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு அடித்தளமிட்டது சார்ல்ஸ் ஹேரிங்டன் தான். ஸோ அதையும் இவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக சார்ல்ஸ் ஹேரிங்டன் இன்னும் பல்வேறு விஷயம் பண்ணாங்க. இதுக்கிடையில் அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிக்கல் பெத்தாலஜியாகவே நியமிக்கப்பட்டாங்க. அதே சமயம் சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், குறிப்பாக இம்யூனோ கெமிஸ்ட்ரி, அதில் இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ தைராக்சின் ஹார்மோன் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா அப்போ இருதய துடிப்பு ஸ்லோவாகும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மெட்டபாலிசமும் ஸ்லோவாகும், அதே மாதிரி நம்மளுடைய
உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் சில பேருக்கு தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனானது அதிகமாக சுரக்கும். இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து அதிகமாக சுரக்கும். இப்போ அது அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா தைராக்சின் ஹார்மோன் அதிகமாக சுரந்தது அப்படின்னா அப்போ வந்து இருதய துடிப்பு வேகமாகும். அதே சமயம் மெட்டபாலிசமும் ரொம்ப வேகமாக நடக்கும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் அந்த உடல் வெப்பநிலை வந்து ஜில்லுன்னு ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு தைரோட்ராஃபின் அப்படின்னு ஒரு பெட்டுவட்டரி ஹார்மோன் இருக்குது. அதை வந்து தடுக்கணும் அப்படின்றத சார்ல்ஸ் ஹேரிங்டன் கண்டறிஞ்சிருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தைரோட்ராபின் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டுவட்டரி ஹார்மோன் இருக்குது மூளைக்கு பக்கத்தில். அந்த ஹார்மோன் தான் தைராய்டு கிளாண்டை தூண்டி விடும் இந்த தைராக்சின் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறதுக்கு. இப்போ இந்த தைரோட்ராஃபின் அப்படின்ற இந்த பெட்டுவட்டரி ஹார்மோன் இது வந்து அதிகரிச்சுது அப்படின்னா அப்போ அதிகமான அந்த தைரோட்ராஃபின் வந்து தைராய்டு கிளாண்டையும் அதிகமாக தூண்டும். அப்போ அதிகமான தைராக்சின் ஹார்மோன் உருவாகும். இப்படி அதிகமான தைராக்சின் ஹார்மோன் உற்பத்தியான அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது. ஸோ ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்பட்டால் உடல் நெளிஞ்சு போயிடும், குரல் வந்து சரியாக வந்து இருக்காது. அதே மாதிரி இன்னும் பல பாதிப்புகள், இதய துடிப்பு வேகமாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னா இந்த தைரோட்ராஃபின் அப்படின்ற ஹார்மோனை கட்டுப்படுத்தணும், அதனுடைய உற்பத்தியை. அது கட்டுப்படுத்தப்பட்டால் தான் அது வந்து தைராய்டு கிளாண்டை தூண்டக்கூடியதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஸோ அதுக்கு அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ஆன்டிசீரா அதையுமே வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் பெரிய ஒரு விஷயம். ஸோ ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டுத்துக்குமே மருந்து கண்டுபிடிக்கப்படுறதுக்கு சார்ல்ஸ் ஹேரிங்டன் தான் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று, இந்த மியூனிசன்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அதாவது வெடிகுண்டு தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அவங்களுடைய கைகளில் அலர்ஜியாக வந்து சில பிரச்சனைகள், சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு வந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஒன்று வந்து அந்த ஒரு விஷயம், அதாவது அந்த வெடிமருந்து தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய கைகளில் அலர்ஜி வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த வெடிமருந்தில் இருக்கக்கூடிய சில டாக்ஸின்ஸும் அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் ரெண்டுமே வந்து வினை புரியும் போது அது ஒரு புதிதாக ஒரு சப்ஸ்டன்ஸை உருவாக்கும். அது ஒரு நச்சுத்தன்மையான ஒரு பொருள். அந்த பொருள் வந்து உடலுக்குள்ளே உருவாகும் போது அதை எதிர்க்கிறதுக்காக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை வந்து அழிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த கைகளெல்லாம் வந்து அந்த அலர்ஜி ஏற்படுது அப்படின்றத சார்ல்ஸ் ஹேரிங்டன் தான் கண்டறிஞ்சாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு விஷயம், இந்த குளூட்டோதையான் அப்படின்றது, அந்த குளூட்டோதையான் அப்படின்றதுனுடைய ஸ்ட்ரக்சரை இவர் தான் வந்து சொன்னாங்க. அதில் 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டீன், இன்னொன்று வந்து குளூட்டமேட், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கிளைசின் அப்படின்னு 3 அமினோ ஆசிட்ஸ். இது எல்லாமே இந்த 3மே ஒரு வகையாக அரேஞ்ச் ஆனது தான் இந்த குளூட்டோதையான் அப்படின்றதையும் இவர் தான் கண்டறிஞ்சாங்க. இது மாதிரி பல ஆய்வுகளை இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இம்யூனோ கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எண்டோக்ரினாலஜியாக இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு துறைகளில் இவ்வளோ சாதனைகளை இவர் படைச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட சார்ல்ஸ் ஹேரிங்டன் வந்து இறுதியாக 1933 இந்த காலகட்டத்தில் இந்த சம்மந்தப்பட்டு இவர் எழுதின அந்த ஏற்கனவே அந்த தைராய்டு கிளாண்ட் பற்றி இவர் ஆராய்ச்சி பண்ணது அது எல்லாத்தையுமே தொகுத்து த தைராய்டு கிளாண்ட் இட்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசியாலஜி அப்படின்ற டைட்டிலில் 1933ஆம் ஆண்டு அந்த ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. அந்த புக்கு வெளியான உடனே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு புக்காக மாறினது. அதிகமான நபர்கள், குறிப்பாக வேதியியலாளர்கள் அதை வாங்கி படிக்கவும் செஞ்சாங்க. ஸோ இப்படி இவர் வந்து மெடிசனை ஃபிசியலாஜிக்கல், கெமிக்கல் அண்டு கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்குற மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இப்பேற்பட்ட சார்ல்ஸ் ஹேரிங்டன் 1972 பிப்ரவரி 4 அன்னைக்கு இவருடைய 74 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட சார்ல்ஸ் ஹேரிங்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.